20 கோடி பிஸ்னஸ் ஆகுதோ இல்லையோ 15 கோடி சேலரி போகணும், 5 கோடி சம்பளம், இது கரண்ட்டு பில் கட்டணும், வாடகை கொடுக்கணும் 5 கோடி, 25 தனியாக எடுத்து வைக்கணும். இவங்க எல்லாம் தூங்குவோம். என் கையில் இருந்தெல்லாம் காலி ஆயிடுச்சு. பட் எங்கள் அப்பா தாத்தா சொன்னது கனவுக்கு வந்தது, மகனே ஒரு நாள் நீ விவசாயத்துக்கு தான் வருவேன்னாரு. யோசிச்சேன், நம்ம அப்பா 33 லட்சம் தானே கொடுத்தாரு, சப்போ நம்ம சொத்து மதிப்பு எவ்வளோ இருக்குது. எங்கள் சிஓக்கு குரூப் கால் ஜூம் காலில் போட்டு, சார் நம்ம சேலரி போட வேண்டாம், எந்த நிறுவனமும் போடல, நம்ம என்ன பண்ணலான்னு. இல்லை நீங்கள் சேலரி போட்டே ஆகணும், கொடுத்துருங்க. சார் கையில் பணமே இல்லைன்னு. இல்லை நான் பேங்க்கில் பேசிகிட்டு இருக்கேன், சின்ன வயசில் நம்ம அம்மா கிட்ட சொன்னல வெத்து கையின்னு, கையில் தானே சார் போட போகிறோம், கையெழுத்து போட்டு லோனை வாங்கிடுவோன்னு லோனை வாங்கணும். அந்த ஒரு 3 மாதம் என்னுடைய எம்ப்ளாய்க்கு எல்லாம் கரெக்டாக போக ஒரு மாதிரி பண்ணேன். இருந்து உணவு இதெல்லாம் அரிசியெல்லாம் வீணாகக்கூடாதுன்னு எல்லோரும் கொடுத்துட்டோம். எம்டியாக நிற்கிறோம், எப்படி பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு நைட்டில் உட்காந்து யோசிக்கும் போது, நம்ம கடைக்கு கஸ்டமரு நம்மளை தேடி வர முடியல, ஆனால் எம்ப்ளாயி பூரா வேலை கேட்டுட்ருக்காங்க. நம்ம ஒரு நாளைக்கு 55,000 லிட்டர் பால் வரும், வெஜிடபிள்ஸு வந்துடும், நாங்கள் அதெல்லாம் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம், இதெல்லாம் செலவு பண்ண முடியல. அப்புறம் நைட்டில் அடுத்த நாள் சிஓட்ட இன்றைக்கி ஜூம் கால் மீட்டிங்கு, முக்கியமான மேனேஜர், பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் எங்கே இருக்கோ அவங்களெல்லாம் லைனில் எடுங்க, 11 மணிக்கு மீட்டிங்கு. அந்த ஹோல் நைட்டு தூங்காமல் டிசைன் பண்ணேன். அப்புறம் தம்பி நம்ம ஏன் கஸ்டமரை வர வைக்கணும், நீங்கள் எல்லாம் போய் கஸ்டமரை தேடுங்க, எல்லாருக்கும் இவ்வளோ பெர்சன்டேஜ், அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் அந்த செக்ரட்டரி இவங்களுக்கெல்லாம் இவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்துரு, தோத்துருங்க, நீங்கள் கையில் இருந்து லூஸ் பண்ணுங்கன்னு. இப்போ காய்கறி வாங்குறதுக்கு வெளியே போக முடியல, பால் வாங்க முடியல, இட்லி மாவு வாங்க முடியல, எதுவுமே வாங்க முடியல, ஸ்நாக்ஸ் வீட்டில் உட்காந்து திங்க முடியல. போய் கொடுக்க ஆரம்பித்தோம். ஒவ்வொரு பிரான்ச்லேயும் நடக்கிற சேல்ஸை விட பல மடங்கு ஆகிடுச்சு. எங்கள் சிஓ எப்படி சார் யோசிச்சிங்கன்னு நான், இல்லை அதை கொஞ்சம் மண்டபத்தில் வாடகைக்கு வாங்கினோம் சார். இந்த மாதிரி கஷ்டம் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது நம்ம நல்லா உட்காந்து என்ன பண்ணோம், பி காம், ஃபோக்கஸ். அந்த 2 வார்த்தை என் டேபிளில் எழுதி வச்சுருப்பேன். அமைதியாக, உறுதியாக நம்ம எதை யோசித்தாலும் கண்டிப்பாக வரையிடலாம். அது மாதிரி தான் கோவிலில் நாங்கள் ஜெயித்தோம். அமெரிக்காவில் நம்ம காலை பதிக்கணும். இந்த எப்படி கேஎஃப்சியும் மெக்டொனால்ட்ஸு பீஸா ஹட் இவங்கெல்லாம் நம்ம ஊரில் காலை வச்சாங்களோ, அந்த மாதிரி நம்மளுடைய தென்னிந்திய உணவை கொண்டு போகணுன்னு ஒரு பிளானிங். அதுக்கு டிசைன் போட்டு பார்த்தா முதல்ல எனக்கே விசா கிடைக்கல, நமக்கு விசா வாங்குறதே பெரிய வேலையாக இருக்குது. அப்போ நம்ம எம்ப்ளாய்க்கு வாங்கிறது இது. இந்த எம்பசிக்குள்ளே நம்ம கடையை போட்டோம், உள்ளே போனோம், அதுக்குள்ளே உட்காந்து நிறைய என்னென்னமோ பண்ணோம். ஆனால் ஆசை மொத்தம் இருந்துக்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் சரியான பிளான் பண்ணி போய் போட்டோம். அங்கே நியூயார்க்கில் ஃபஸ்ட்டு நியூஜெர்சியில் போட்டோம். இப்போ அந்த திறப்புல போகும்போது அதே டைம் ஸ்கொயரில் போய்ட்டு என் பையன்லாம் வரல, அங்கே நின்று அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அந்த ஸ்க்ரீனை பார்த்துட்டே இருந்தேன். வேறு இதெல்லாம் போயிட்டு இருந்தது. அப்போது சரி, இந்த டைம் ஸ்கொயர் ஏரியாவில் நம்ம என்றைக்கா கடை போடணும். இப்போ 8 கடை போட்டோம். ஆனால் இன்னும் டைம் ஸ்கொயர்கிட்ட நெருங்க முடியல. பிகாஸ் ஆஃப் நம்மளுடைய ஃபுட்டு டிசைனு அந்த இடத்துல எடுபடாமல் இருக்குது. பட் அதுக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், பொறுமையாக ஒர்க் பண்ணி. இப்போ அடுத்த இலக்குக்கு போகிறோம். இப்போ ஆஸ்திரேலியா போயிட்டோம், லண்டனில் இருக்கோம், சிங்கப்பூரில் இருக்கோம், மலேசியாவுக்கு எல்லாம். என்னென்னா இப்போ இந்த அமெரிக்காவில் 8 பிரான்ச்சில் போகும்போது ஒரு பர்டிகுலர் பிரான்ச்சு ஃபுல்லாகவே ஒயிட் பீப்புள் தான் சாப்பிட்றாங்க. அங்கே சாப்பிடும்போது அங்கே பார்ட்னர் எல்லாம் சொல்லுவாங்க, அதை நம்ம டிசைன் பண்ணோம். எங்கள் அப்பாவை நினச்சி பார்த்தேன், வெத்துப்பைய, ஃபுட்பாத்தில் தின்ன பைய, கேஎஃப்சி பெரியவர் மாதிரி. எங்கள் அப்பா அம்மா ஃபோட்டோ தான் கண்டிஷனே. என்ன, என்னுடைய அப்பா அம்மா தான் பிராண்டிங்கே, ஓனரே அவங்க தான், அவங்க ஃபோட்டோ ஃப்ரண்ட்டில் இருக்கணும். அதை தான் நீங்கள் பண்ண போகும்போதே அவங்களுக்கு வணக்கம் சொல்லி, உங்களால் நான், உங்களால் வளர்க்கப்பட்ட நான். ஹைவே தான் ரொம்ப சேலஞ்சு. கஸ்டமர் எப்போ திடீர்னு வருவார், எப்படி வரமாட்டாருன்னு ஜட்ஜ்மெண்ட்டே பண்ண முடியாது. அது பகலாக இருந்து பண்ணி, அப்போ ஒரு நல்ல கஸ்டமரை ஜஸ்ட்டு பிரேக் அண்ட் கோ, அவங்க பையில் இருந்த பணத்தை எடுத்து நம்ம கல்லால் விழுகு வைக்கிறது எப்படின்னு யோசித்தோம். அதுக்கு தகுந்த மாதிரி பிளானிங் போட்டு நிறைய ஐடியாலாம் போட்டு கொஞ்சம் பண்ணிவிட்டு இன்றைக்கி அடையாளம் 160 பிரான்ச்சு இந்தியாவில் இருக்குது. ஒருத்தர் அதிகப்படியான சக்ஸஸ் ஆகிடுறாருன்னு வச்சுக்குவோம். நம்ம முன்னோர்கள், என் தாத்தா எவ்வளோ வேணுனாரோ, இந்த பையன் வாழ்க்கையில் ரொம்ப பெரிய லெவலில் வரும். இன்றைக்கி பாருங்கள், உலகம் பூரா பாருங்கள், என் கம்பெனியில் எனக்கு ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் தராங்க. எங்கே போனாலும் லக்ஸுரி லைஃபு. ஒருவேளை சாப்பாடு எனக்கு கிடைக்கல, எங்கே போனாலும் எங்கள் பார்ட்னருங்க கை கட்டி நிற்கிறே, கையை கழட்டுங்கப்பா சார், என்ன ஷெடியூல் சாப்பிடுவீங்கங்கிறாங்க. என்ன இந்த ஊரில் ஃபேமஸ்ஸு, எது ரேட்டு ஜாஸ்தி, இதுதான் நம்மளுடைய எய்மே. நல்ல ஃபுட்டு கிடைக்கிது, நல்ல லக்ஸுரி கிடைக்கிது. இதுக்கெல்லாம் காரணம் என்னது, சின்ன வயசில் பாத்திரம் கழுவுனது இல்லை,
அதை கரெக்டான முறையில் இது வந்து ஒரு சின்ன இதை வந்து இன்றைக்கி எங்கள் ஆஃபீஸ் எல்லாம் இண்டஸ்ட்ரி லெவலில் பண்ணுறோம். பெருமையாக இருக்குது. பல கோடிகள் டர்ன் ஓவர் பண்ணுறோம். பல மாதத்துக்கு வந்து எவ்வளோ இந்த பேண்டமிக்கில் எவ்வளோ ஒரு சேலஞ்சிங்கு. எல்லாம் தூங்குவாங்க, எங்கள் வீட்டில் எல்லோரும் தூங்குவாங்க. நான் தூங்காமல் யோசித்தேன்,